فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العليم. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் இது துல்காதாவினுடைய இஸ்லாமிய மாதம் இறுதி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்து ஒரு சில தினங்களில் நம்மை நோக்கி வரவிருக்கிற துல்ஹிஜ்ஜாவினுடைய பாக்கியம் பொருந்திய நாட்களை நாம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த மகத்தான மாதத்தையும் மகத்தான நாட்களையும் அடைகிற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, சில காலங்களை, மாதங்களை, நாட்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற காலங்களை காட்டிலும் நாட்களை காட்டிலும் மகத்தானவைகளாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பான். எல்லா காலங்களையும் படைத்திருப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றாலும் கூட மற்ற காலங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, மற்ற நாட்களுக்கு இல்லாத ஒரு பெரும் சிறப்பு சில நாட்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வகையில வரவிருக்கிற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இஸ்லாமிய ஆண்டின் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜா. பல்வேறு இபாதத்துகளை, நோன்பு, ஹஜ்ஜு, தொழுகை, சதகா என்று எல்லாவித அமல்களையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்திற்குரிய மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் வரவிருக்கிற பிறை 9 அரஃபா நாளின் மீது சத்தியமாக, வல் வத்ர், ஈத் பெருநாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்களின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் பேசுகிறான். பொதுவாக அல்லாஹ்விற்கு சத்தியம் செய்வது அவசியம் இல்லை. ஒரு கருத்தை சொன்னாலே அது மிக 100க்கு 100 மெய்யான கருத்தாக இருக்கும். சத்தியமிட்டு அவன் தன் கருத்தை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்களை குறித்து பேசுகிற போது சத்தியமிட்டு பேசுகிறான். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்திலேயே முதல் 10 நாட்கள், இப்ப ஆரம்ப 10 நாட்கள் அற்புதமான பெரும் நன்மைகளை நமக்கு வாரி வழங்க காத்திருக்கிற அற்புதமான நாட்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப இவங்க அல்லாஹ்வை சந்திக்க, அல்லாஹ்வை பேச விரும்புகிற போது 1 மாத காலம் அல்லாஹ் அவர்களை நோன்பு இருக்க சொன்னான். பிறகு மீண்டும் ஒரு 10 நாட்களை அல்லாஹ் அவர்களை நோன்பு இருக்க சொல்லி அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு பெரும் பாக்கியம், அல்லாஹ்வோடு பேசுகிற ஒரு பெரும் பேர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நபி மூசாவுக்கு வாக்களித்த 30 நாட்கள் துல்காதாவினுடைய 30 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற மாதம், கூடுதலான 10 நாட்கள் வரவிருக்கிற துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள். அப்போ ஒரு நபி அல்லாஹ்வை பேசுவதற்கு, அவனோடு அளவலாப்பி மகிழ்வதற்கு விரும்புகிற போது அதற்குரிய தகுதியை தருவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள் என்று பார்க்கிற போது அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியமிக்கவர்களே, குறிப்பா இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், ஏன்னா இந்த உம்மத் நம்ம ரமலானை தவிர மற்ற காலங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தர்றதில்லை. தொழுகை வணக்கங்களுக்கு, இன்னும் பிற இபாதத்துகளுக்கு ஒரு ரமலானை போன்ற முக்கியத்துவம் நம்மிடத்திலே இருப்பதில்லை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி ஐயுத அப்பதலஹு. இப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான நாட்களில் ஒரு அடியான் அல்லாஹ்வை வணங்குகிற போது அல்லாஹ் மிக விரும்புகிற நாள் என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், பின் அஷ்ரி தில்ஹிஜ்ஜா, இந்த வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். வருடத்தின் மற்ற காலங்களில் வணங்குவதை விட இந்த 10 நாட்களில் வணங்கப்படுவது அல்லாஹ்விற்கு ஆக பிரியமானது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, வணக்கம் மட்டுமல்ல, இதில் நோக்கிற நோன்பு தொடங்கி இரவு நேரங்களில் விழித்திருந்து வணங்குவது உட்பட ரமலானை ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல இப்படி வருகிறது, யஅதிலு சியாம குல்லி யௌமின், இந்த 10 நாட்களில்
யார் நோன்பு நோக்கிறார்களோ, இது முஸ்தகப்பான விரும்பத்தகுந்த நோன்பு. அப்ப யார் விருப்பத்தோடு இந்த 10 நாட்களில் நோன்பு நோக்கிறார்களோ, ஒரு நோன்பின் நன்மை என்ன தெரியுமா? சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாதிலு குல்ல சியாமின், ஒவ்வொரு நோன்பும் பிகுல்லி சனத்தின், ஒரு வருட நோன்பிற்கு சமம் என்கிறார்கள். இந்த நாட்கள் நம்ம நோன்பு வைக்கிறப்ப ஒரு நாள் நோன்பு ஒரு ஆண்டின் நோன்பிற்கு சமம் சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, இரவு நேரங்களில் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள்ல இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ, இரவு நேரங்களை யார் இபாதத்தில் கழிக்கிறார்களோ, அதற்குரிய வெகுமதி என்ன தெரியுமா? கியாமு ஃபி குல்லி லைலத்தின், இந்த 10 நாட்கள் இரவில் நின்று வணங்குவது பி கியாமி லைலத்துல் கத்ர் என்கிறார்கள். லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கியதை போன்ற நன்மை அவருக்கு உண்டு. இப்ப ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பு, ஒரு நாள் நோன்பிற்கு ஒரு ஆண்டின் நோன்பின் நன்மை. இரவில் நின்று வணங்குகிற போது மகத்தான லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கியதை போன்ற வெகுமதி காத்திருக்கிறது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்டிமிக்கவர்களே, ஆக இந்த 10 நாட்களும் நாம் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. மற்ற காலங்களை போல, என்ன இது குர்பானியுடைய காலம், நிறைய பேரு குர்பானி பிராணியை பிடிக்கிறேங்கிற பேர்ல பல்வேறு ஃபர்து தொழுகைகளை கூட தவற விட்டுருவோம். பல தொழுகைகளை தவற விட்டு வந்து கலாவாக தொழுகுவோம், அல்லது குறைந்தபட்சம் ஜமாத்தையாவது தவற விட்டு விடுவோம். இப்ப ஃபர்லுகளை தாண்டி நிறைய சுன்னத்துகள் நஃபில்களில் முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய காலகட்டங்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலகட்டங்கள். கண்டிமிக்கவர்களே, உலமாக்கள் சொல்லி தருவாங்க, இந்த 10 நாட்களை யார் மகத்துவப்படுத்துகிறார்களோ, மன் அக்ரம ஃபி ஹாதிஹில் ஐயாமில் அஷரா, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அக்ரமஹுல்லா அஷர கராமா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 10 பாக்கியங்களை அவர்களுக்கு அருள்வான். இந்த நாட்களின் மகத்துவத்தை விளங்கி, இதனுடைய மாண்பை விளங்கி, இந்த நாட்களை நாம் இபாதத்துகளால் சிறப்பிக்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 10 வெகுமதிகளை வழங்குகிறான். கண்ணிமிக்கவர்களே, முதலாவதாக சொல்லுவார்கள் பரக்கத்துன் ஃபி உமரி, அவரது ஆயுட்காலங்களில் பரக்கத், வாழ்நாளில் பரக்கத் அவருக்கு. காரணம், இபாதத்துகள் நிறைய செய்கிற போது அது நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும். அப்ப விசேஷமான நாட்களில், அப்ப முக்கியத்துவம் மிகுந்த நாட்களில் நிறைய நாம் ஃபர்லுகளை தாண்டி நிறைய நஃபிலான இபாதத்துகள் செய்கிற போது ஆயுட்காலங்களில் பரக்கத். கண்ணிமிக்கவர்களே, இரண்டாவதாக சொல்லுவார்கள் அஸியாதத்து ஃபி மாலி, அல்லாஹ் பொருளாதாரங்களிலே அதிகப்படுத்துவார். பொருளாதாரங்கள் நிறைய அல்லாஹ் வாரி வழங்குகிற அளவிற்கு இபாதத்துகளின் மூலமாக அவருக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, மூன்றாவதாக சொல்லுவார்கள் அல் ஹைஃபுல் ஃபி இயாலி, இவர் செய்கிற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இவரது மனைவி மக்கள் உட்பட இவரது குடும்பங்கள் பல்வேறு கவலைகள் சஞ்சலங்களில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, எனவே இந்த மகத்தான நாட்களை எந்த நிலையிலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா தக்ஃபீருல் ஸய்யிஆத்தி, அவர் செய்திருக்கிற பல்வேறு பாவங்கள், பல்வேறு தவறுகள், இபாதத்துகளை நிறைய செய்கிற போது அது பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும், அது செய்திருக்கிற தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக அமையும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா தலீஃபுல் ஹஸனாத்தி, இந்த 10 நாட்களில் செய்கிற இபாதத்துகளுக்கு நன்மைகளும் பல மடங்கு. அல்லாஹ் நன்மைகளை பெருக்கி தருவதற்கு காத்திருக்கிறான். இப்ப நிறைய பல மடங்குகளில் அல்லாஹ் நன்மைகளை தருவதற்கு காத்திருக்கிறான். எனவே நிறைய இபாதத்துகள் இந்த மாதங்களிலே வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நமக்கு சாதாரண காலங்களை போல தெரியும், நாம் அப்படித்தான் காலங்களை கடத்தி விடுவோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் எங்களது பார்வையில் எப்படி தெரியுமா? இந்த 10 நாட்கள் நாங்கள் எப்படி கருதுவோம் தெரியுமா? 10,000 நாட்களுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு மதிப்பு மிகுந்த நாட்களாக, ஒரு வினாடி நொடி கூட வீணாக்கி விடாத அளவிற்கு நாங்கள் பெரும் செல்வம் கிடைத்ததை போல 10 நாட்கள் 10,000 நாட்களுக்கு சமம் என்கிற அளவிற்கு நன்மைகள் புரிவோம், பெரும் பாக்கியமாக கருதுவோம் என்று சஹாபாக்கள் அறிவிப்பதை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்கள்ல துல்ஹிஜ்ஜாவுடைய காலங்கள்ல பெருமானாருடைய சில அமல்களை பார்க்கிறோம். ஹதீஸ்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நோன்புகளை தவறாது நோக்கக்கூடிய வளமை பெருமானாருக்கு இருந்தது. இப்ப எல்லா காலங்களிலும் விட்டுவிடாமல், தவற விட்டு விடாமல் அவர்கள் தொடர்ந்து வளமையாக நோக்க நோன்புகள் உண்டு. அதில் ஹதீஸிலே வருகிறது, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாட்கள், இல்ல 10வது நாள் பெருநாள் யௌமுன் நஹர், குர்பானி தரப்படுகிற நாள், நோன்பு நோற்பது கூடாது. இப்ப முதல் 9 நாட்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக நோன்பு நோட்டு இருக்கிறார். இது முஸ்தஹபான நோன்பு, கட்டாய நோன்புலாம் இல்ல, ஒரு விரும்பத்தக்க ஒரு அமல். காரணம், ஒரு நோன்பின் நன்மை ஒரு ஆண்டின் நோன்பின் நன்மைக்கு சமம். கண்ணிமிக்கவர்களே, இரண்டாவதாக சொல்லுவார்கள் ஆஷுராவுடைய நோன்பு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து வருகிற இந்த முஹர்ரமா ஆஷுராவின் நோன்பு, நபிகள் நாயகம் வளமையாக நோற்ற நோன்பு. மூன்றாவது, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் தவறவிடாமல் 3 நாட்கள் நோன்பு நோக்கிற வளமை. ஆக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலங்கள்ல 10 நாட்கள்ல நம்மால் முடிந்த அளவிற்கு நிறைய நோன்புகள் நோக்கலாம்.
அந்த பெரும் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம் கண்ணியமிக்கவர்களே. இரண்டாவதாக, இந்த காலங்கள்ல நாம் வீணடித்து விடாமல் ஃபர்லுகளை தாண்டி நிறைய இபாதத்துகள், சுன்னத்தான இபாதத்துகள், தஹஜ்ஜுத் போன்ற நஃபிலான இபாதத்துகள். அப்ப ஃபர்லுக்கு அடுத்தபடியாக ஆகச்சிறந்த தொழுகையாக சொல்லப்படுகிற தஹஜ்ஜுத் தொழுகை நாம் இந்த குறிப்பிட்ட நாட்களிலாவது கொஞ்சம் முற்கூட்டியே எந்திரிச்சு தொழுகிற ஒரு வளமையை கொண்டு வரலாம். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் சாபர் அலா இஸ்னத்தை அஷர ரகாத்தி, ஒவ்வொரு நாளும் ஃபர்லுகள் போக, ஃபர்லுகளை தாண்டி 12 ரக்காத்துகளை யார் வளமையாக தொழுகிறார்களோ, சுன்னத்தான தொழுகைகளை சொல்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வளமையாக யார் ஃபர்லுகள் போக 12 ரக்காத்துகளை தொழக்கூடிய வளமை இருக்கிறதோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுவனத்தில் அவருக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார். இப்ப அவர் பெயரில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது சுவனத்துல. வெறும் 12 ரக்காத்துகள் கூடுதலாக வளமையாக தொழுகிற ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2 ரக்காத், இப்ப லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத்து, இப்ப லுஹர் ஃபர்லுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து, மகரிபுக்கு பின்னால் தொழப்படுகிற 2 ரக்காத் சுன்னத்து, இஷாவிற்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் இந்த 12 ரக்காத்துகள் வளமையாக தொழப்படுகிற போது இதற்குரிய கூலி என்ன தெரியுமா? சுவனத்தில் இவர் பெயரால் ஒரு மாளிகை. வரக்கூடிய இபாதத்துடைய இந்த காலத்துல, துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதங்களில் நாம் அல்லாஹ்வின் அருளால் நிறைய இந்த இபாதத்துகளிலே கவனம் செலுத்தலாம். ஃபர்லுகளை தாண்டி இமாம் ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு ஃபர்லுகளை தொழுகிற அதே வேளை சுன்னத்துகளிலும் நாம் கவனம் செலுத்துகிற போது பெரும் வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இந்த காலங்கள்ல எவ்வளவோ தொழுகைகள், எத்தனையோ சிறப்பான தொழுகைகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற தொழுகைகள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லல் ஃபஜ்ர, யார் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு அந்த குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வந்து பல்வேறு சிரமங்கள் தியாகங்களுக்கு பின்னால் தூக்க கலக்கம் பல்வேறு களைப்பு அத்தனையும் உதறிவிட்டு பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு ஃபஜ்ரை தொழுது விட்டு சும்ம காத, பிறகு அதே இடத்தில் அமர்ந்து தொழுத இடத்தில் பள்ளியிலேயே அவர் அமர்ந்திருக்கிறார். எது பொருளாக திக்ரில் ஈடுபட்டு இருக்கிறார். அல்லாஹ்வின் ஏதேனும் ஒரு திக்ர், குர்ஆன் ஓதுவதோ அல்லது திக்ரோ, ஹத்தா ததுல் ஷம்ஸ், சூரிய உதயம் வரை, ஃபஜ்ரை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு சூரிய உதயம் வரை அந்த இடத்திலே அமர்ந்து வீண் பேச்சுக்கள், உலக பேச்சுக்கள் இல்லாமல் அல்லாஹ்வின் திக்ரிலும் திலாவத்திலும் அவர் ஈடுபட்டு இருந்து சும்ம ஸல்லா ரகஅத்தை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிறகு 2 ரக்காத் நஃபில் தொழுகிறார். 2 ரக்காத் நஃபில் தொழுகிறார். இவருக்கு கூலி என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கானத்து லஹு அஜ்ரின் ஹஜ்ஜத்தின் தாம்மா தாம்மா தாம்மா, 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு நன்மை என்ன தெரியுமா? ஒரு ஹஜ், ஒரு உம்ராவுடைய நன்மை, முழுமையான ஹஜ் உம்ராவுடைய நன்மை என்று திரும்ப திரும்ப 3 முறை வலியுறுத்தி சொல்கிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, ஆக இந்த விசேஷமான காலங்கள்ல நாம் இந்த தொழுகைகளை பயிற்சி எடுக்கிற போது காலம் முழுக்க தொழுவதற்கு இலகுவாக இருக்கும். கண்ணிமிக்கவர்களே, ஆக மிக முக்கியமாக இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய காலங்கள்ல நோன்பு நோக்கிற ஒரு வளமையை கொண்டு வருகிற நாம் அடுத்தபடியாக தொழுகைகளிலே நம்மிடத்திலே கவனம் வேண்டும். மிக முக்கியமாக இது போன்ற விசேஷமான காலங்கள்ல எவ்வளவு நன்மைகளில் ஆர்வம் கொள்கிறோமோ அல்லாஹ்வின் கூலியும் அவ்வளவு மிக அதிகமாக கிடைக்கும். எவ்வளவு நாம் இந்த மகத்தான காலங்கள்ல நன்மைகள் பல மடங்கு என்பதை போல இந்த காலங்களை நாம் கண்டுகொள்ளாமல் போகிற போது, மற்ற காலங்களைப் போல இந்த மகத்தான காலங்களையும் நாம் உதாசீனப்படுத்துகிற போது, பல்வேறு பாவங்களில் ஈடுபடுகிற போது தண்டனையும் மிக அதிகம் என்று உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லை, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலங்கள்ல இது போன்ற மகத்தான காலங்கள்ல நிறைய சதகா தர்மங்கள் நாம் செய்யலாம். ஏன்னா அல்லாஹ்வின் கூலி பல மடங்கு. நம்மால் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு மகத்தான கூலி வழங்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஒரு சஹாபி, சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவு பெரும் சிரமத்திற்கு பின்னாலும் கூட அந்த ஹதீஸை அமல்படுத்துவதற்கு முயற்சிப்பாங்க. ஒரு சஹாபி ஹாரிசா பின் நோமான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப வயதான சஹாபி, முதுமை தள்ளாத முதுமைக்கு வந்துட்டாரு. கண் பார்வையும் மிகுந்த பலவீனம், பார்வையில் மிக மிக பெரும் பலவீனம் ஏற்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்வை பரிபூரண நிலைக்கு அவர் வந்து விட்டார். ஆனால் இவருடைய வளமை என்ன தெரியுமா? வீட்டில் தொழும் அந்த இடத்திலிருந்து வீட்டின் வாசல் வரை ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்குமா. இவரது அருகில் ஒரு பாத்திரத்தில் பேரிச்சம்பழங்களை குவித்து வைத்திருப்பார். யாரேனும் மிஸ்கின் வந்து வீட்டு வாசலில் நின்றால் அப்படியே அவர் தட்டு தடுமாறி கயிறை பிடித்துக் கொண்டு நடந்து வந்து அந்த மிஸ்கினுக்கு அந்த தர்மங்களை வழங்குவார். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல, பல 100 முறை மிஸ்கின்கள் வந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் சிரமத்தை பாராமல் எழுந்து வந்து தன் கையாலேயே தர்மத்தை வழங்கி விட்டு போவார். இவர் படுகிற அவஸ்தைகளை, சிரமங்களை பார்த்த குடும்பத்தார் சொன்னாங்களாம், எங்கள்கிட்ட கொடுத்த நாங்க கொடுத்துருவோமே, நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா, இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்று கேட்கிற போது ஹாரிசா இப்னு நோமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம்,
இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், யார் மிஸ்கின் ஏழைகள் இப்ப தேவையுடையவர்களுக்கு தேடி சென்று உதவுகிறார்களோ, இப்ப இவர் தேடி போய் அவரது கரங்களில் தர்மங்களை தந்துவிட்டு போகிறார்களோ, இவருக்கு சிறப்பு என்ன தெரியுமா? துர்மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இப்ப யார் ஏழைகளுக்கு தேடி போய் வலிய போய் அவரது கரங்களில் தர்மங்களை தந்துவிட்டு வருகிறார்களோ, கெட்ட மரணத்தை விட்டு அவருக்கு பாதுகாப்பு, துர்மரணத்தை விட்டு அவருக்கு பாதுகாப்பு என்று அவர்கள் விளக்கம் சொன்னார்களாம். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இது போன்ற புனிதமான காலங்கள்ல, மகத்தான நாட்கள்ல நிறைய நாம் தர்மங்களை அதிகப்படுத்தலாம். நம்முடைய முடிவு நல்ல முடிவாக, கெட்ட முடிவை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஈமானோடு கூடிய முடிவு அமைய வேண்டுமானால், நாம் சதக்கா தர்மங்களை நிறைய செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான அமல் என்னன்னு சொன்னா, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய காலங்கள்ல அல்லாஹ் வசனங்களை குறிப்பிடுகிறான். சில குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வசனங்களில் வருகிறது, சில குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஐயாமி மஅலூமாத் என்கிற இந்த வசனம் அது குறிப்பிட்ட நாட்கள் என்ன தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவின் 10 நாட்கள் என்ற விளக்கம் சொல்லி தருகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப இந்த 10 நாட்கள் தொழுகை, நோன்பு, பல்வேறு சதக்கா தான தர்மங்களை தாண்டி நிறைய திக்ர் செய்யப்பட வேண்டிய நாட்கள், அல்லாஹ்வை மிகுந்த அவனது மகத்துவத்தை பேசப்பட வேண்டிய நாட்கள். அதனாலதான் சஹாபா பெருமக்கள், இப்ப நம்ம துல்ஹஜ் பிறை 9 பிறை 13 வரைக்கும் தக்பீர் சொல்லுவோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும். அது வாஜிப், கட்டாயம் சொல்லியாக வேண்டும். சஹாபாக்களுடைய நடைமுறை துல்ஹிஜ்ஜா பிறை பிறந்ததிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்கிற அல்லாஹ்வின் மகத்துவத்தை பேசுகிற, அவன்தான் ஆக பெரியவன் என்று முழங்குகிற முழக்கத்தை எல்லா இடங்களிலும் சஹாபா பெருமக்கள் உயர்த்தி பேசுவார்களாம். கண்ணிமிக்கவர்களே, ஒரு ஹதீஸிலே வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலமு இந்தல்லாஹி வ அஹப்பு இலை, மற்ற காலங்களில் வணங்கப்படுவதை விட, அல்லாஹ்வை வணங்குவதை விட இந்த 10 நாட்களில் வணங்குவது அல்லாஹ்விற்கு மகத்தானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பெருமானார் பேசுறாங்க, இந்த நாட்களில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள். எதை தெரியுமா? அத்தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதை, தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்று முழங்குவதை, தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதை, தஸ்பீஹுடைய வார்த்தைகளை அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும், இந்த விசேஷமான நாட்கள்ல நம்முடைய நாவுகளில் அல்லாஹ்வின் புகழ் வார்த்தைகள் நிறைய வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று நிறைய அல்லாஹ்வை புகழ்கிற, அல்லாஹ் அக்பர் என்று, யா அல்லாஹ் நீதான் பெரியவன் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற வார்த்தைகள் நிறைய வர வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, தப்ரானுடைய ஒரு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் இன்னமும் சொல்றாங்க, நீங்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அதிகப்படுத்துங்க பெருமானார் சொல்றாங்க. இந்த விசேஷமான நாட்கள்ல இந்த கலிமாக்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, அதனால சஹாபாக்களுடைய அமல் எப்படி தெரியுமா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 10 நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கடை வீதிகளுக்கு சென்றாலும் கூட தக்பீரை முழங்குவார்கள். கடை வீதிக்கு பல்வேறு வியாபார நிமித்தமாக இல்லாமல் இப்ப இதற்கென்றே பிரத்யேகமாக கடை வீதிக்கு சென்று தக்பீரை முழங்குவார்களாம். அங்கே குழுமி இருக்கிற மக்கள் எல்லாம் இவர்களது தக்பீர் முழக்கத்தை கேட்டு அவர்களும் உழைத்து தக்பீர் சொல்வார்களாம். கண்ணிமிக்கவர்களே, இந்த அளவிற்கு அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள். கண்ணிமிக்கவர்களே, இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்த வரலாறுல வருகிறது. மினாவுடைய டென்ட்ல உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க, மினாவுடைய கூடாரத்துல. கூடாரத்திற்கு உள்ளிருந்து தக்பீர் முழக்கம் அப்படியே அதிர்ந்து கொண்டு வருமா. உமர் ரலியல்லாஹுடைய அந்த கணீர் குரலில் அதை கேட்கிற அருகில் இருக்கிற பள்ளியில் இருப்பவர்கள், கடை தெருக்களில் இருப்பவர்கள் மினா அதிரும் அளவுக்கு தக்பீரை முழங்குவார்கள் என்று வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, ஆக இந்த காலங்கள்ல நிறைய அல்லாஹ் திக்ர் செய்யப்பட வேண்டும். இதுல சாயித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டாங்க அவங்கள்ட்ட, உங்களில் யாரேனும் ஒரு நாளில் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? பெருமானார் கேட்டாங்க. ஒரு நாளில் மிக சர்வசாதாரணமாக 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? சஹாபி கேட்டாங்களா, கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, யா ரசூலுல்லாஹ் 1000 நன்மைகளை எப்படி நாங்க சம்பாதிக்க முடியும்? எந்தவித சிரமமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக எப்படி இது சாத்தியம் என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாக சொல்லி தருவார்கள். யுஸப்பிஹு மியத்த தஸ்பீஹ், நீங்கள் 100 தஸ்பீஹ் செய்யுங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று. சுப்ஹானல்லாஹ் என்று 100 முறை தஸ்பீஹ் செய்தால் பலன் என்ன தெரியுமா? ஃபயுக்தபு லஹு அல்ஃப ஹஸனாத், உங்களுக்கு நன்மைகள் 1000 எழுதப்படும். 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது. 1000 தீமைகள் அளிக்கப்படுகிறது. 100 தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட ஆகாது. நன்மைகள் 1000 தீமைகள் அளிக்கப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இப்படி அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகள் இந்த காலங்களிலே அதிகமாக சொல்லப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் 100 முறை ஓதுகிறார்களோ,
100 முறை இந்த தஸ்பீகை யார் ஓதுகிறார்களோ கதபல்லாஹு லஹு மியத்த அல்ஃபி ஹஸனா வ அர்பா 20 அல்ஃப ஹஸனா, நன்மை எவ்வளவு தெரியுமா? 1,24,000. மிகுந்த சொற்ப நேரத்துல எந்தவித சிரமமும் இல்லாமல், பொருளாதார செலவுகள் இல்லாமல் மிக சுலபமாக நன்மைகளை சம்பாதிக்க வழி பெருமனா சொல்றாங்க. கண்ணிமிக்கவர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை ஓதுகிற போது நன்மைகள் 1,24,000. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இந்த 10 நாட்கள் நிறைய அல்லாஹ்வை வணங்கப்படக்கூடிய நாட்கள், நோன்புகள் நோற்று அல்லாஹ்வின் பெருமையை தக்பீர்களை முழங்கக்கூடிய நாட்கள். கண்ணிமிக்கவர்களே, மிக முக்கியமாக இந்த 10 நாட்கள்ல குர்பானி என்கிற ஒரு அமல். குர்பானியை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லுவதானால், நம்ம அந்த குர்பானி யார் பெயரால் தரப்படுகிறதோ, குர்பானிக்கு யார் தகுதியா இருக்காங்களோ அவர்கள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மகரீப் பிறகு அந்த முடி நகத்தை களைவது அது தவிர்க்கப்பட வேண்டும். அது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த குர்பானியுடைய நடைமுறை வருகிறது. குர்பானி கொடுத்து முடிக்கிற வரை, பிறை 1 தொடங்கி குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க முடி நகங்களை களையக்கூடாது. கண்ணிமிக்கவர்களே, அதற்கு விளக்கம் உலமாக்கள் சொல்லி தருவார்கள். யார் குர்பானி தருகிறார்களோ, குர்பானி பிராணியின் ஒவ்வொரு உறுப்பும் குர்பானி தரக்கூடிய அவன் உறுப்புக்கு பகரம். எனவே அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குகிற போது, இது போன்று குர்பானி இருக்கிற ஒப்பற்ற ஒரு இபாதத், அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குகிற போது இவர் முடி நகங்களை களையாமல் இருந்து அந்த ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தடை வந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு மசாயில், குர்பானி வாஜிப், கட்டாயம் தந்தாகப்பட வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானி என்பதல்ல, யார் யாருக்கு ஜகாத்திற்கு யார் தகுதியோ அவர் பெயரால் குர்பானி தரப்பட்டாக வேண்டும். ஜகாத்துடைய அதே சட்டம் தான் குர்பானிக்கும். 87 கிராம் தங்கம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். அது இன்றைய விலை மதிப்புல எவ்வளவு வருகிறதோ, இப்ப செலவுகள் கடன்கள் போக, அத்தியாவசிய தேவைகள் போக 612 கிராம் வெள்ளியின் மதிப்பளவிற்கு தொகையாகவோ அல்லது நகையாகவோ இருந்தால் அவர் கட்டாயம் குர்பானி தந்தாக வேண்டும். வீட்டிற்கு 5 பிள்ளைகள், 5 பேருமே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தனித்தனியாக வீட்டிற்கு ஒரு குர்பானி என்று தரப்படக்கூடாது. ஒவ்வொரு நபரின் பெயரிலும் குர்பானி தரப்பட்டாக வேண்டும். மன்னிமிக்கவர்களே, குர்பானி என்கிற அமல் மகத்தான ஒரு அமல். அந்த யௌமுன் நஹர் என்கிற அந்த பக்ரீத்துடைய நாள்ல, குர்பானியுடைய நாளில் அன்றைய அமல்ல அல்லாஹ் விரும்புகிற அமல் தெரியுமா? இந்த குர்பானி பிராணியின் அறுத்து ரத்தத்தை ஓட்டப்படுவது அல்லாஹ்விற்கு அனைத்தையும் விட பிரியமான ஹதீஸ். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்பானியுடைய சட்டங்களை விலகி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த மகத்தான நாட்களை வீணாக்கி விடாமல் நாம் பாதுகாக்க கிருபை செய்வானாக. நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.